மலைன்னு சொன்னா நமக்கு அது தடை. நாம் முன்னேறாதபடிக்கு, நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு நமக்கு உண்டாகுகிற தடைகள். இப்போ ஒரு காரியத்தை தேவன் ரொம்ப அழகா சொல்றாரு. பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஜெபிக்கணும். உங்கள் தடைகள் அகன்று போவதற்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். தடைகள் அகன்று போவதற்கு முழங்கால் போட்டு என்ன பண்ணக்கூடாது, கதறி கொண்டிருக்கூடாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் உங்கள் கரத்திலே, உங்கள் வாயிலே கொடுத்திருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு 2 காரியத்தை கர்த்தர் சொல்றார். முதலாவது, உங்களுக்குள்ள இருக்கிற மலை போன்ற தடைகளை உங்க வார்த்தையினாலே நீங்கள் அகற்றி போட வேண்டும். 2வது, எந்த காரியமா இருந்தாலும் விசுவாசத்தோடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அது இல்லைனா கூட உங்களுக்காக உண்டாகும்.